வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வாக்கு எண்ணிக்கை முகாமிற்கு செல்லும் முகவர்கள் அறிக்கை வெளியிட்டு அதை பின்பற்ற சொன்ன முதல்வர் ஸ்டாலின். 39 தொகுதிகளில் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும், துரை வைகோ பேட்டி. அவதூறு வழக்கில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி 7ஆம் தேதி நேரில் ஆஜராக பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு இன்று நள்ளிரவு முதல் அமல். 55 சுங்கச்சாவடிகள் உள்ள நிலையில் முதற்கட்டமாக 36 சுங்கச்சாவடிகளில் அமலுக்கு வருகிறது. தமிழ்நாட்டில் வரும் 5ஆம் தேதியன்று 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. 8ஆம் தேதி வரை மழை தொடரக்கூடும் என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை முகாமிற்கு முதலில் செல்லும் முதல் ஆளாகவும் இறுதியாக வெளியேறும் ஆளாகவும் திமுக வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் தான் இருக்க வேண்டும் என முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வாக்கு எண்ணிக்கை முகாமிற்கு முதலில் செல்லும் முதல் ஆளாகவும் இறுதியாக வெளியேறும் ஆளாகவும் நம்முடைய கழக வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் இருக்க வேண்டும். தபால் வாக்குகள் எண்ணிக்கையில் அதிக கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். தபால் வாக்குகள் 2 வகைப்படும். இடிபிபிஎஸ் சாதாரண தபால் வாக்கு. அதற்குரிய வழிமுறைகள் உங்களுக்கு சொல்லி தரப்பட்டுள்ளது. அதை பின்பற்றி செல்லாத வாக்குகளை செல்லத்தக்கதாகவும் செல்லத்தக்க வாக்குகளை செல்லாததாகவும் அறிவிப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எப்படி இவிஎம் வாக்குகள் முக்கியமோ தபால் வாக்குகளும் மிக முக்கியமானவை. எனவே அந்த எண்ணிக்கைக்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டும். வாக்கு எண்ணிக்கை முதலில் தபால் வாக்குகளில் மட்டும்தான் துவங்க வேண்டும். முதல் அரை மணி நேரம் கழித்துதான் இவிஎம் வாக்கு இயந்திரங்கள் எண்ணப்பட வேண்டும். தபால் வாக்குகள் எண்ணிக்கையை என்ன காரணம் கொண்டும் தாமதப்படுத்தாமல் துரிதமாக எண்ணி அதனுடைய முடிவுகளை தருவதை உறுதி செய்ய வேண்டும். இவிஎம் இயந்திரங்களை எண்ணுவதற்கு முன்பாக அந்த இவிஎம் இயந்திரங்களில் இருக்கும் சீல்கள் சரியாக இருக்கிறதா என்பதை வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும். இயந்திரங்களின் சீல்கள் சரியாக இருக்கிறதா என்பதை பார்த்த பிறகு இயந்திரத்தின் எண்கள் சரியாக இருக்கிறதா என்பதை படிவம் 17C இருப்பதை ஒப்பிட்டு பார்த்து அதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். 17C படிவத்தில் உள்ள பதிவான வாக்குகள் இவிஎம் இயந்திரத்திலும் ஒத்துப்போகிறதா என்பதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். பிறகு வாக்குப்பதிவு துவங்கிய நேரம் மற்றும் முடிவுற்ற நேரத்தை இவிஎம் இயந்திரத்தில் பார்த்து சரிபார்த்து கொள்ள வேண்டும். இவற்றில் ஏதாவது ஒன்றில் சீல்கள் கிழிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது இயந்திர எண் ஒத்துப்போகவில்லை என்றாலோ, பதிவான வாக்குகள் ஒத்துப்போகவில்லை என்றாலோ, வாக்குப்பதிவு நேரத்தில் மிகப்பெரிய வித்தியாசம் இருந்தாலோ வாக்கு எண்ணிக்கைக்கு அந்த இயந்திரத்தை அனுமதிக்காமல் தனியாக எடுத்து வைக்க வேண்டும். வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் குறிப்பாக ஆர்ஓ டேபிளுக்கு செல்லும் வாக்கு எண்ணிக்கை முகவர் இது குறித்த கையேடுகளையும் சட்டங்களையும் அறிந்தவராக இருத்தல் நலம். வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 5 விவிபேட் இயந்திரங்களை எடுத்து அதில் உள்ள காகித வாக்குகளை எண்ணி இவிஎம் இயந்திரத்தில் உள்ள வாக்கு எண்ணிக்கையோடு ஒத்துப்போகிறதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். படிவம் 17C நிரப்பப்படும் வாக்குகள் சரியாக படிவம் 20 எழுதப்படுகிறதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். படிவம் 20 எழுதப்பட்ட வாக்குகள் மொத்த வாக்குகளாக எண்ணப்படும் போது அல்லது கூட்டப்படும் போது அந்த எண்ணிக்கையில் ஏதும் தவறில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பிறகு படிவம் 20 அனைவரும் கையொப்பமிட்டு வெற்றி சான்றிதழ் பெறப்பட்ட பிறகு வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் வாக்கு எண்ணிக்கை முகாமிலிருந்து வெளியே வர வேண்டும். இவ்வாறு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி 7ஆம் தேதி நேரில் ஆஜராக பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அவதூறு வழக்கில் வரும் 7ஆம் தேதி காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி நேரில் ஆஜராக பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கர்நாடகாவில் கடந்த ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி மாநிலத்தில் முன்பு ஆட்சியில் இருந்த பாஜக அரசை பொது பணிகளில் 40% கமிஷன் பெறும் அரசு என்பது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். மேலும் அப்போதைய முதல்வர் பசவராஜ் பொம்மைக்கு கட்டணம் செலுத்தவும் என்று தெரிவித்து அதற்கான QR கோட் அடங்கிய சுவரொட்டிகளையும் காங்கிரஸ் கட்சி வெளியிட்டது. இதையடுத்து பொய் விளம்பரங்களை வெளியிட்டதாக பெங்களூருவில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் காங்கிரஸ் மீது பாஜக பொதுச் செயலாளர் கேசவ் பிரசாத் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கில் ராகுல் காந்தி, மாநில முதல்வர் சித்தராமையா, துணை முதல்வர் TK சிவகுமார் ஆகியோருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டிருந்த நிலையில் நேற்று இந்த வழக்கு விசாரணைக்கு இருவர் மட்டுமே நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரான நிலையில் அவர்களுக்கு நீதிமன்றம் ஜாமீன் அளித்தது. அதே வேளையில் அடுத்த விசாரணையின் போது ராகுல் காந்தி கட்டாயம் நேரில் ஆஜராவார் என்று காங்கிரஸ் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தில் உறுதியளித்தனர். இதையடுத்து வரும் 7ஆம் தேதி ராகுல் காந்தி நேரில் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவிட்டது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் நம்பிக்கை இல்லை என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த துரை வைகோ, தமிழகத்தில் 39 தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் என
தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு மூலம் தெரிய வந்துள்ளதாகவும் அது 100% நடக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்கும் என்று கூறும் கருத்து கணிப்புகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் துரை வைகோ தெரிவித்தார். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 39 தொகுதியிலையும் நம்முடைய கூட்டணி தான் வெற்றி பெறும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இன்னைக்கு தேர்தலுடைய நீங்க சொல்ற மாதிரி எக்ஸிட் போல்ஸ் இது அப்படிதான் வருது. பட் அதே நேரத்துல உங்களுக்கு இந்தியா முழுவதும் அவங்க என்டிஏ ஜெயிக்கிற மாதிரி ஒரு 360 சீட் வரைக்கும் வெற்றி பெறுவாங்கன்னு சொல்லி வந்திருக்கு. பட் நாளானைக்கு 48 மணி நேரத்துல நமக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருப்போது. தெரிஞ்ச பிறகு நம்மளுடைய கருத்துக்களை நம்ம சொல்லலாம். முழுமையை நம்ம சொல்லலாம். தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு இந்தியா கூட்டணி காணாமல் போய்விடும் என்ற அண்ணாமலையின் கருத்து குறித்த கேள்விக்கு பதிலளித்த துரை வைகோ, அண்ணாமலை அரசியலுக்கு வந்தது முதல் தவறான கருத்துகளையும் வதந்திகளையும் மட்டுமே பரப்பி வருவதாகவும் அவர் பேசியது சர்வாதிகாரத்தனமான பேச்சு எனவும் சாடினார். அதாவது இன்னைக்கு சோசியல் மீடியா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி யூடியூபா இருக்கலாம், இல்லாட்டி என்னன்னா இன்னைக்கு ஒரு சென்சார்ஷிப் இல்லைங்க. இன்னைக்கு யாரை பத்தி யாரை வேணா என்ன வேணா கருத்துக்கள் சொல்லலான்னு இருக்கும்போது அது ஒரு சில வரம்புகள் தாண்டும் போது அது தனி மனிதனையும் சரி இயக்கங்களையும் சரி தவறான செய்திகள் எந்தவித யூகங்களை வச்சு ஒரு தவறான செய்திகள் பரப்பப்படும் போது அது அந்த குடும்பங்களையும் சரி தனிப்பட்ட மாதிரி மனிதர்கள் ரொம்ப பாதிக்குது. தேர்தல் முடிவுகளுக்கு பின்பு இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் அமைச்சரவையில் மதிமுக இடம்பெறுமா என்ற கேள்விக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் மத்திய அமைச்சரவையில் மதிமுக கண்டிப்பாக இடம்பெறாது என்றும் துரை வைகோ தெரிவித்தார். தமிழ்நாடு முழுவதும் வாக்கு எண்ணிக்கையின் போது சுமார் 1 லட்சம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடந்து முடிந்துள்ளது. இதில் கடந்த 19ஆம் தேதி முதல் கட்ட மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியது. ஏப்ரல் 26ஆம் தேதி 2வது கட்ட தேர்தலும், மே 7ஆம் தேதி 3ஆம் கட்டமும், மே 13ஆம் தேதி 4ஆம் கட்டமும், மே 20, மே 25இல் 4 மற்றும் 5ஆம் கட்ட தேர்தல் நடந்தது. இறுதிக்கட்ட தேர்தல் ஜூன் 1ஆம் தேதி நடைபெற்று முடிந்தது. இந்நிலையில் ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில் அன்றைய தினம் அசம்பாவிதம் ஏதும் நடைபெறாமல் தடுக்க அரசு அலுவலர்கள், போலீஸ் அதிகாரிகள் உட்பட சுமார் 1 லட்சம் பேர் பணியில் ஈடுபட உள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணும் மையங்களில் தலா 1000 போலீசார் வீதம் மொத்தம் 39,000 பேர் பணியில் ஈடுபட உள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது. போன வருடம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி 3 ரயில்கள் ஒன்றோடு ஒன்று மோதி கோர விபத்துக்குள்ளான இதே நாளில் பஞ்சாபில் 2 ரயில்கள் மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டுள்ளது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதே ஜூன் 2இல் ஒடிசாவில் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ், ஹவுரா எக்ஸ்பிரஸ் சரக்கு ரயில் 3ம் ஒன்றோடு ஒன்று மோதி கோர விபத்துக்குள்ளானது. இதில் பல பேர் காயமடைந்தனர், சிலர் உயிரிழந்தனர். அதே நாளில் மற்றொரு அதிர்ச்சி சம்பவம் ஏற்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலம் ஃபத்தேகர் சாஹேபி அருகே இன்று அதிகாலை 3:30 மணி அளவில் 2 ரயில்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் சரக்கு ரயிலின் இன்ஜின் தடம் புரண்டு பயணிகள் ரயில் மீது விழுந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் 2 லோகோ பைலட்டுகள் காயமடைந்துள்ளனர். அவர்கள் மிகவும் மோசமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சரக்கு ரயிலுக்காக கட்டப்பட்டுள்ள பாதையில் ஏற்கனவே நிலக்கரி ஏற்றி செல்வதற்காக 2 ரயில் பெட்டிகள் அங்கு நின்றுள்ளது. அதன் எதிர்ப்புறம் சரக்கு ரயிலின் என்ஜின் மோதியது. உடன் அருகில் நின்றிருந்த பயணிகள் ரயில் மீது சரக்கு ரயிலின் என்ஜின் விழுந்துள்ளதால் விபத்து ஏற்பட்டுள்ளது. அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் உயிர் சேதங்கள் ஏதும் ஏற்படவில்லை. பயணிகள் நின்று கொண்டிருந்ததால் பெருமளவில் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது என ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து சரக்கு ரயிலின் என்ஜின் அகற்றப்பட்டது. உடன் பயணிகள் ரயிலின் என்ஜின் மாற்றப்பட்டு புறப்பட்டு சென்றதாக கூறப்படுகிறது. ஜூன் 3ஆம் தேதி நள்ளிரவு முதல் சுங்க சாவடிகளில் கட்டணம் உயர்வதாக இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகள் இருந்து வரும் நிலையில் சுமார் 600 சுங்க சாவடிகளில் டோல்கேட் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்த கட்டணம் ஆண்டுக்கு 2 முறை தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் மாற்றி அமைக்கப்படுகிறது. ஏப்ரல் மாதமும் செப்டம்பர் மாதத்திலும் கட்டணம் மாற்றி அமைக்கப்படுகிறது. அந்த வகையில் கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி சுங்கச்சாவடி கட்டணம் மாற்றி அமைக்கப்படும் என தகவல் வெளியானது. ஆனால் அப்போது மக்களவை தேர்தலுக்கான அறிவிப்பு வெளியானதை அடுத்து சுங்கச்சாவடி கட்டண மாற்றம் 2 மாதங்களுக்கு நிறுத்தி வைக்கப்படுவதாக இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெற்று வந்த நாடாளுமன்ற தேர்தல் ஜூன் 1ஆம் தேதியுடன் முடிவடைந்தது. இந்த நிலையில் ஜூன் 3 அதிகாலை 12 மணி முதல் சுங்கச்சாவடி கட்டண மாற்றம் அமலுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சுங்கச்சாவடிகளில் ஒரு முறை பயணம் செய்வதற்கான கட்டணமும் ஒரே நாளில் திரும்பி வருவதற்கான கட்டணமும் ரூபாய் 5 முதல் ரூபாய் 20 வரை உயர்த்தப்படுகிறது.
மாதாந்திர சுங்கச்சாவடி கட்டணமும் ரூபாய் 100 முதல் ரூபாய் 400 வரை உயர்த்தப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் 55 சுங்கச்சாவடிகள் உள்ள நிலையில் முதற்கட்டமாக 36 சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வர உள்ளது. சென்னை புறநகரில் உள்ள பரனூர் மற்றும் ஆத்தூர் ஆகிய சுங்கச்சாவடிகளிலும் கட்டணம் உயர்த்தப்படுகிறது. சுங்கச்சாவடி கட்டண உயர்வுக்கு லாரி உரிமையாளர்கள், வாகன ஓட்டிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சுங்கச்சாவடி கட்டண உயர்வு காரணமாக லாரிகளில் ஏற்றி வரப்படும் பொருட்களின் விலையும் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் பொதுமக்கள் மனதிலும் எழுந்துள்ளது. வரும் 5ஆம் தேதியன்று 9 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்று 5 மற்றும் 6ஆம் தேதி ஆகிய 3 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தில் 3 நாட்களுக்கு மிக பலத்த மழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் இன்று முதல் 5 நாட்கள் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், தமிழகத்தில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு திருவள்ளூர், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் சென்னை ஆகிய இடங்களில் மிதமான மழை முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், வரும் 5ஆம் தேதியன்று சேலம், விழுப்புரம், வேலூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு எனவும், வரும் 8ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களில் மிதமான மழை தொடரக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கலைஞர் அவர்களின் 100ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி திமுக இளைஞரணி சார்பில் மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. சென்னை திருவிக நகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் காலம் உள்ளவரை கலைஞர் 100ஆண்டு நிறைவு விழாவை ஒட்டி சென்னை கிழக்கு மாவட்ட திமுக இளைஞர் அணி சார்பில் சென்னை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான சேகர் பாபு தலைமையில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. குருதி கொடை நிகழ்வில் சட்டத்துறை செயலாளர் NR இளங்கோ MP கலந்து கொண்டு முகாமினை தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்வில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் அளித்தனர். கலைஞரின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கான திமுக ஆலோசனை செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. திருப்பூர் தெற்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் தலைமை கழகமான கலைஞர் அறிவாலயத்தில் தெற்கு மாவட்ட திமுக அவைத்தலைவர் ரா. ஜெயராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக கலைஞர் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் வாக்கு எண்ணிக்கையின் போது முழு கவனத்துடன் செயல்பட வேண்டும் என உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நாளை கலைஞர் அவர்களின் 101வது பிறந்த நாளை ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடுவது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் அறிவிப்பின்படி ஜூன் 4 அன்று நடைபெற உள்ள வாக்கு எண்ணிக்கை குறித்து கலந்துரையாடல் கூட்டம் திமுக அமைப்பு செயலாளர் R.S. பாரதி அவர்கள் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன், ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ், திருப்பூர் தெற்கு மாவட்ட செயலாளர் இலா பத்மநாபன் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் போக்குவரத்து காவல்துறை அதிரடி சட்டம் அமலுக்கு வந்த முதல் நாளில் வாகன ஓட்டிகளுக்கு காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகம் முழுவதும் நேற்று புதிய போக்குவரத்து சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. அந்த சட்டத்தில் 18 வயது நிரம்பாத சிறார்கள் எவ்வித வாகனத்தை ஓட்டினாலும் வாகனத்தின் உரிமம் ரத்து செய்யப்பட்டு 3 மாதங்கள் சிறை தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் என்றும் 25 வயது நிரம்பும் வரை ஓட்டுநர் உரிமம் பெற தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே போக்குவரத்து காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது 18 வயது நிரம்பாத 2 சிறுவர்கள் வாகனம் இயக்கியது கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுக்கு உரிய அறிவுரைகள் வழங்கியும் எச்சரித்தும் அனுப்பியுள்ளனர். மேலும் தலைக்கவசம், இன்சூரன்ஸ் போன்ற போக்குவரத்து விதிமுறைகளை மீறிய வாகன ஓட்டிகளை அழைத்து பல்வேறு அறிவுரைகளை வழங்கியுள்ளனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். ராணிப்பேட்டை சோளிங்கர் ஸ்ரீ யோகாம்பாள் சமேத ஸ்ரீ யோகபுரீஸ்வரர் திருக்கோயிலில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக யோகபுரீஸ்வரர் யோகாம்பாள் சுவாமிக்கு சிறப்பு பூஜை, அபிஷேகம் செய்து மகா தீபாராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 108 மூலிகைகள் கொண்ட நீரை கிராம மக்கள் கொண்டு வந்து மூலவர் யோகபுரீஸ்வரர் யோகாம்பாள் கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அரசினர் இந்து மேல்நிலைப் பள்ளியில் 1986ஆம் ஆண்டு படித்த 40 மாணவர்கள் இணைந்து 1 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் பள்ளியை சீரமைத்து மின் விசிறிகள் போன்றவற்றை வழங்கியுள்ளனர். உதவி செய்த மாணவர்களுக்கு முன்னாள் ஆசிரியர் ராஜேந்திரன் பொன்னாடை போர்த்தி கௌரவித்தார். சென்னை வேளச்சேரி தரமணி மேம்பாலத்தின் மீது நின்றிருந்த கார் மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக வந்த இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அப்போது விபத்தில் உயிரிழந்தது ஆதம்பாக்கம் லேபர் கிணறு பகுதியை சேர்ந்த ரவிக்குமார் மற்றும் ரோஹித் ஹோஷன் என்பது தெரியவந்தது. ராணிப்பேட்டை வாலாஜா அடுத்த தென் கடப்பத்தங்கல் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ திரௌபதி அம்மன் திருக்கோயிலில் இன்று துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து துரியோதனன் தாயார் காந்தாரியை தோளில் சுமந்தபடி துரியோதனன் மண் சிற்பத்தை பார்த்து ஒப்பாரி வைத்து அழுதபடி வலம் வந்தனர். இதனை காண பல்வேறு கிராமங்களிலிருந்து ஏராளமான கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாக வாணியம்பாடி மதுவிலக்கு அமல் பிரிவு காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் காவல் ஆய்வாளர் நந்தினி தேவி தலைமையிலான காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது சட்டவிரோதமாக காய்ச்சி வைக்கப்பட்டிருந்த 900 லிட்டர் சாராயத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் எலங்காளம்பட்டி கிராமத்தை சேர்ந்த விவசாயி செல்வம் என்பவருடைய நிலத்தில் கிணறு தூர்வாரும் பணி நடைபெற்றுள்ளது. அப்போது கிணற்றின் மேலே பொருத்தப்பட்டிருந்த கிரேன் அறுந்து விழுந்ததில் செல்வம் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இன்னும் 2 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் ஜோலார்பேட்டை நாற்றம்பள்ளி சுந்தரம்பள்ளி நத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்துள்ளது. அப்போது தென்னை மரத்தின் மீது திடீரென இடி விழுந்து மரம் எரிய தொடங்கியுள்ளது. இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மடவார் வளாகத்தில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிவகாமி அம்மாள் உடனுரை ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் பவுன்ஸ் அண்ட் குரூவ்ஸ் நடன நிறுவனம் சார்பில் கோடைக்கால சிறப்பு நடன முகாம் நடைபெற்றது. அதில் மீஞ்சூர், பொன்னேரி, கல்பாக்கம், பழவேற்காடு உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் பங்கேற்று நடனமாடி தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினார்கள். இதில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார். ரேமல் புயல் காரணமாக அசாமில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் மாநிலம் முழுவதும் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த 28ஆம் தேதி முதல் அசாம், மேற்கு வங்கம், வங்கதேசம் இடையே பெய்து வரும் கனமழையால் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. ரேமல் புயல் கரையை கடந்தும் வெள்ளத்தில் சிக்கி இதுவரை 6 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே அவர்களை மீட்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. பிரம்மபுத்திரா, பராக் ஆகிய நதிகளில் அபாய அளவை தாண்டி நீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வாக்கு எண்ணிக்கை முகாமிற்கு செல்லும் முகவர்கள் அறிக்கை வெளியிட்டு அதை பின்பற்ற சொன்ன முதல்வர் ஸ்டாலின். 39 தொகுதிகளில் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும், துரை வைகோ பேட்டி. அவதூறு வழக்கில் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி 7ஆம் தேதி நேரில் ஆஜராக பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு இன்று நள்ளிரவு முதல் அமல். 55 சுங்கச்சாவடிகள் உள்ள நிலையில் முதற்கட்டமாக 36 சுங்கச்சாவடிகளில் அமலுக்கு வருகிறது. தமிழ்நாட்டில் வரும் 5ஆம் தேதியன்று 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. 8ஆம் தேதி வரை மழை தொடரக்கூடும் என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.